ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேசவ்ஸ் டைரி. சித்தி பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குங்க. பொண்ணு பார்க்க வந்த ஃபங்க்ஷன் தான் இது. சண்டே ஃபங்க்ஷன் நடந்ததுங்க. சாட்டர்டே நைட்டே மருதாணி வச்சு கோலெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நடுவில் இந்த ரெட் கலர் சாரி கட்டி நிற்கிறாங்கல்ல, அதுதான் கல்யாண பொண்ணு. 8 மணிங்கும் போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. இந்த செவுத்தோரம் உட்காந்துருக்காரு பாருங்க, இவர் தாங்க மாப்பிள்ளை. ஆல்ரெடி வந்து பொண்ணு பார்த்துட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. இது அஃபிஷியலாக வந்து கை நினைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு 2 பேத்துக்கும் நாத்தனார் நலுங்கு வச்சாங்க. பூ வச்சு விட்டுட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்துருந்த சேலையை கொடுத்து மாற்றிட்டு வர சொன்னாங்க. மாற்றிட்டு வந்து உட்காந்ததுக்கப்புறம் மறுபடியும் நலுங்கு வச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த மோதிரத்தை தங்கச்சிக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் மாமா, அக்கா, வீட்டில் இருந்த பெரியவங்கன்னு எல்லாரும் நலுங்கு வச்சு முடிக்கவே மணி 10 ஆயிடுச்சுங்க. நலுங்கு முடிச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட அவங்க சைடில் ஒரு 30 பேர், எங்கள் சைடில் ஒரு 30 பேர், இப்போ கெஸ்ட்டுன்னு ஒரு 60-70 பேர் இருந்தாங்க. எங்கள் சித்தப்பாவே கேட்ரிங் வச்சுருக்காங்க. ஸோ இட்லி, ஊத்தப்பம், மஷ்ரூம் பிரியாணி, கேசரி, வடைன்னு சொல்லிட்டு சூப்பராக செஞ்சுருந்தாருங்க. வயிறு ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு மாப்பிள்ளை வீட்டில் வந்திருந்தவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் நல்ல நேரம் பார்த்து அவங்க கிளம்பிட்டாங்க. என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயமான சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.